ஹாய், நான் கானா சுதாகர். தம்பி ஏழுமலை இவர் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. நிறைய சாங்ஸு, நிறைய நாடக குழுலாம் நடத்துகிற நிறைய விஷயத்த அவர் அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாரு. யூடியூப் நேம் வந்து வெல்கம் ஏழுமலை. மறக்காமல் அதை பாருங்கள். நிறைய வீடியோலாம் இருக்கும். அழிஞ்சு வர நிறைய கலைகள்லாம் அவர் வந்து வீடியோ ஷூட் பண்ணி அதை போடுறாரு. அவர் இன்னும் நிறைய அதை மெருகேற்றுறாரு. அதனால் வெல்கம் ஏழுமலை யூடியூப் சேனலில் வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தம்பி ஏழுமலைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அழிஞ்சு வர கலைக்கெல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். Bye.
என்னடி என்னடி அண்ணமே தலை மேல ஓடுவது சொர்ணமே. ஆமா பாட்டுக்கு விளக்கம் என்ன கேக்குறா? தம்பி ஊரு கள்ளப்படிதான். கள்ளப்பல்ல எனக்கு என் பொண்டாட்டிக்கு திருமணம் செய்து 3 வருஷம் ஆகுது. கல்யாணம் பண்ணி விட்டுட்டு நேரா பெங்களூர் போனேன். கல்யாணம் பண்ண உடனே பெங்களூர் போயிட்டேன். 3 வருஷமா சம்பாதிச்சுட்டு 3 வருஷம் கழிச்சு சரி மணால கல்யாணம் பண்ணி விட்டுமே பொண்டாட்டி பாவல சொல்லிட்டு நேரா பஸ் ஏறி நேரா எங்க ஊருக்கு வந்து இறங்கினேன். இறங்கின உடனே எங்க ஊர் அந்த கோயிலாண்டு இருக்கா. நான் என் பஸ் விட்டு இறங்குனது பார்த்தவனே என் பொண்டாட்டி குடுன்னு உள்ள ஓடி போயிட்டான். உள்ள யாருக்கு என் பொண்டாட்டியா பக்கத்து வீட்டுக்காரன் உள்ளகிறான். இது எனக்கு தெரியாது. நம்ம நல்லா நடந்துக்குது. நான் நேரா போனேன். அடியா அண்ணா நீ வாழாபுரத்துல நாடகம் அகால சாப்பாடு போடு போடுன்னு சொன்ன உடனே எங்க உட்கார வச்சு போறான்? அந்த பறனை பார்த்த பறனை அதுக்கு கீழே உட்கார வச்சு போறான். அதுக்கு மேல யாருக்கு பக்கத்து வீட்டுக்காரன் மேல உட்காந்துக்கிறான். எனக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறைச்சு மேல உட்காந்துக்கிறான்.
குழம்புல ஓட்டு உப்பு கம்மியாகுது டேடி அண்ணா ஒரு உத விட்ட பாரு உத விட்டவனே அழுவுறா இங்க அழுவு வேற அந்த பாட்டிய பக்கத்துல இருக்காரா பயத்துல மூத்திர என் தலைமையில விடுறான் ஒட்டவன் என்ன கேக்குறான் அடி என்னடி அண்ணமே தலைமையில ஒழுவது சொன்னமே தண்ணியாட்டு ஒழுகுது இது என்ன தண்ணி அதுக்கு என்ன சொல்ற என் பொண்டாட்டி நான் காசிக்கு போய் வந்த மன்னவா காசி தீர்த்த கொண்டு வந்த கண்ணாலா காசி தீர்த்த கொண்டு வந்த 3 வருஷமா பெங்களூர்ல இருக்கிற பத்தியா உனக்கு ஒண்ணு அவங்கள சொல்லிட்டு காசி போய் காசி தீர்த்தம் எடுத்து வந்து வச்சா மேல ஏதோ தடுமாறி உங்க தலைமையில ஊத்துது அப்படின்னு சொன்னவனே அட பாவி நம்ம பொண்டாட்டி நல்லா இருக்கு சொல்லிட்டு காசி தீர்த்தம் வந்து அது ஓய்வுச்சு பத்தியா ஒரு சொட்டு விடாம அப்படியே வயசு நக்கறவனே நான் வெளியே போன பாரு என் பொண்டாட்டி என்ன பண்றா மேல இருந்து கீழே இறக்கி அந்த பக்கத்துல இருக்காருன்னா அந்த பானைக்கு பத்திய பானை அந்த பானை சந்துல ஒழி வைக்கிறேன் நான் வெளியே போய் உள்ள வந்த பாரு அந்த பானை புள்ள ஆடுது என்ன கேக்குறேன் அடி சடுகுடு என்பது என்னடி வெள்ளார ஒழிய சொல்லடி அடி வெள்ளார ஒழிய பானலா சடுகுடு ஆடுது பின்னாடி ஆடுது கேட்டவனே அதுக்கு என் பொண்டாட்டி ஒரு பாட்டால சொல்றான் ஐயா எளிய பூனையும் தான் மன்னவா அதை என்ன பார்த்தாலும் சொல்லையே அது என்ன பார்த்தாலும் வெளியே போன உடனே பக்கத்து வீட்டுக்கிற பூனை நம்மூட்டி எலிய பிடிக்க பேசுற உடனே ஒரு 1.5 வயசு பையன் 2 வயசு ஆகும் உனக்கிட்ட கிட்ட வந்து அப்பா அப்பான்னு கத்துறான் யாரடா அப்பா சொல்லிட்டு உன விட்ட பாரு அந்த பையன் ஒரு பாட்டு இருக்குது என்ன அடிக்காதே பெரியப்பா அடிக்கு பானையில் இருக்கிற பெத்தப்பா அடிக்கு பானையில் இருக்கிற அடிக்காத பெரியப்பா அதுக்கு பாலகிராம் பத்தியா அவன் தான் சொந்த பெத்த அப்பா 3 வருஷமா அங்கறதால பக்கத்துல வச்சு ஒரு புள்ள பத்திர சொல்லிட்டு பொண்டாடி தலைமையாக சொல்லிட்டு நான் மாட்டு அவங்க 2 பேருடைய பொண்டாடி கூட்டி வச்சுட்டு யார் அங்க வந்துக்கிறான் இருக்கட்டும் ராணி அம்மா வந்துக்கிறாங்க அவங்கள போய் பார்க்கலாம்
தம்பி பாயம்மா வணக்கம்மா. சபையை பார்த்தால் எப்படி விளக்கம்? திருவாகிய மகாலட்சுமி கடாட்சமுடைய சபை. ஆமா. ஆண்டோர்களும் சான்றோர்களும் ஆமா. நம்மை போன்றோர்களும் குரு பெரியோர்களும் அமர்ந்தருளிய சபை. ஆமாம்மா. ஆமா. பேசாதீங்க ஐயா, தம்பி அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது. பிறத்தல் அரிது. அதனினும் கூன் குருடு செவிடுமை என்று பிறத்தல் அதனினும் அரிதென்பார் போல. பிறத்தல் அரிது போல். ஆமா. இந்த பாராகிய ஜென்மத்திலே ஆமா. ஒருவர் மானிடராக அவதரிக்க வேண்டும் என்றால் ஆமா. கோடான கோடி புண்ணியங்களை செய்திருக்க வேண்டும். உண்மைதாம்மா. அப்படி செய்து மானிடராக அவதரித்து விட்டால் ஆமா. திருப்பதி மிதியா பாதம், திருப்பதி மிதியா பாதம், சிவனை வணங்கா சென்னி, சிவனடியை வணங்கா சென்னி, இனியதை கேளா காது, இனிய சொற்களை கேளா காது, இவருக்கு ஐயா கரங்கள், இயருக்கு ஐயா கரங்கள், குருசொல் கேளா சீடன். ஆமா. இவை அனைத்தும் இருந்தும் பயன் என்ன என்பார் போல. இருந்து பயனில்லை, இறந்து பயனில்லை. ஆமா. ஆமா. அப்படி யாம் என்ன அதோ என்ன திருப்பதி மலை மீது விட்டிருக்கும் ஆமா. ஸ்ரீ வெங்கடாஜலபதியை காணும் பொருட்டு ஆமா. தம் பாதமாகப்பட்டது ஆமா. அந்த மலை மீது ஆமா. அன்னவரை பார்க்கும் பொருட்டு ஒரு முறையாகிலும் பதிந்திருக்க வேண்டும். அந்த மனிதாக பிறந்து விட்டா ஒரு முறையா திருப்பதி போயிருக்கணும். ஆமா, திருப்பதி போய் அன்னவரை பணிந்திருக்க வேண்டும். ஆமா. அப்படி பணியாத பாதம் ஆமா. பாதம் அல்ல. ஆமா. சிவனை வணங்கா செல்லி செல்லி. அதோ என்ன ஆமா. திருவண்ணாமலையில் வீட்டிருக்கக்கூடிய ஆமா. ஸ்ரீ அருணாசலேஸ்வரரை கண்டு ஆமா. வாழ்க்கையில் ஒரு பொழுதாகிலும் ஒரு நாளாகிலும் நமது சிரம் தாழ்த்தி அன்னவரின் அருள் பெற்றிருக்க வேண்டும். திருவண்ணாமலை எதுக்கு போனா மானாபுரம் தேடி உட்காந்துக்கிறார் பாரு. அப்படி அன்னவருடைய ஆமா. வாழ்க்கையில் ஒரு முறையாகிலும் சிவனை வணங்கி ஆமா. அருள் பெற்றிருக்க வேண்டும். ஆமா. அப்படி வணங்காதவன் சிரம் சிரம் அல்ல. ஆமா. இவருக்கு ஐயா கரங்கள் கரங்கள். தம் இல்லம் தேடி ஒருவர் யாசித்து வந்துவிட்டால் ஆமா. அன்னவருக்கு தம்மால் என்ற உதவியை செய்ய வேண்டும். செய்ய வேண்டுமா? அப்படி செய்யாதவன் கரம் ஆமா. கரம் அல்ல. ஆமா. குரு சொல் கேளா சீடன். சீடன். ஆமாங்க. சபையினர் வந்துள்ள குரு பெரியோர்கள் இருக்கின்றார்களே. ஆமா. அன்னவர்கள் சொல்லக்கூடிய அறிவுரைகளை ஏற்காத சீடன் சீடன். சீடன் அல்ல. சீடன் அல்ல. ஆமா. ஆமா. இனிய கதைகளை கேளாத காது. காது. ஆமாண்டா. ஆமா. ராமாயணம் மகாபாரதம் என்று சொல்லக்கூடிய இதிகாச காவியங்கள். ஆமா. ஆமா. அதில் உள்ள கதையும் மற்ற எதுலையும் கிடையாது. ஆமா. அப்படி அந்த இனிய கதைகளை ராமாயணத்தையும் மகாபாரத்தையும் உள்ள இனிய கதைகளை அந்தவன் காதால் கேட்டிருக்க வேண்டுமா? அப்படி கேட்காதவன் காது இனிய காதுகள். காது அல்ல. ஆமா. இப்படி சொல்லிக்கொண்டே சென்றால் எண்ணற்றவை ஏராளமானவை. ஆமா. இருப்பினும் யாம் என்ன இன்றைய தினத்திலே இந்த சபைகளில் ஆடி பாடி திரிகின்றேனே. நான் யார், யாருடைய மனைவி, எனது பணி என்ன, ஏதாகிலும் விளக்கம் எம்மா யாரு ஊரு பேரு சபையேறி சொன்னா தெரியுமா? தெரிவிக்கின்றேன்.
முத்து அம்மா அதோ என்ன கைலாயமே கோவிலாகிட்டு இருக்கக்கூடிய ஆமா ஆமா 2011 நேத்திரம் படைத்த உக்கன்தாரி ஆகிய பரம கடவுள் இருக்கின்றாரே ஆமா அன்னவருடைய இடபாகத்தில் அமர்ந்தருடைய ஆமா தாட்சாயினி என்று ஆமா நன்கிற தெரிந்தலையா நன்கர புரிந்து கொண்டேன் அதுவும் தவிர இதோ தெரிவிக்கின்றேன் அதோ என்ன யான் என்ன காஞ்சியில் காமாட்சியாக மீனாட்சியாக காசியில் விசாலாட்சி இப்படி 18 ரூபங்களை கொண்டு உலக மக்களை ரட்சித்து வரக்கூடிய நாயகி என்று ஓங்கார சக்தி என்றும் அறிந்தாயா விளக்கமா புரிதம்மா ஆமாம் அது தவிர இன்றைய தினத்திலே யாம் வந்து வெகு நேரம் ஆகிவிட்டது இல்லற கிரகத்தில் இருந்த எண்ணெய் எனது பதியாகிய சிவபெருமான் சீக்கிரம் சமூகம் மறுபடியாகத்தானே கட்டளை உத்தரவு அன்னவரை கண்டு சென்று அன்னவரை கண்டு பாதத்தை பணிந்து விவரம் அறிய வேண்டும் புறப்படுவோம் அப்படியே வந்து நேரம் எடப்பாடி வர சொல்லிக்கிறாரு அவர் திட்டமா தான் சொல்றாரு Thank you.
பன்னீரால் கடவி பட்டாடையால் துவட்டி பண்டிகை முன்னம் வந்து அலையின்றி சொல்லக்கூடிய நறுமண பூக்களால் அலங்கரித்த தாங்களின் பாதாரம் இந்த கமலங்களுக்கு இந்த தாட்சாயணி அநேக கொடி ராஜன் பெற்ற என்னுடைய பாதார விந்தத்தை ஆதாரமாக செலுத்திக் கொண்டபடியால் என்றென்றைக்கும் அப்படியே சுவாமி என்றும் இல்லாத இன்று நாள் இப்படிக்கு எங்கள் சமூகம் வரவழைத்ததன் காரணம் சமூகம் இருந்த எண்ணெய் அதி சீக்கிரமாக இல்லற கிரகத்திலிருந்து கைலாயம் ஒருமணி கட்டளையிட்டு எதற்காக வர சொன்னீங்க? விவரமா சொல்லுங்க. விவரமாக தெரிஞ்சு பரவாயில்ல பூராணியாலே இந்த மத புதிய நடந்த தந்தையாக தட்சக பிரம்மன் என்னை ஒழிப்பதாக யாகத்தை ஒன்று செய்கின்றான். அதை சொல்லவே உன்னை வரவைத்தேன். தங்களை நிந்தித்து யாகத்தை செய்கின்றார் என்று தாங்கள் என்ன நேரில் கண்டுற்றீர்களா அல்லது கண்ணுற்றவர்கள் தாங்களிடம் உரைத்தார்களா என்று பார்வதா விவரமா சொல்லுங்க. எப்படி இல்ல எப்படி என்றால் இந்த நாரதன் சொன்னான் அடிமானே அப்படியே இந்த நயத்திலே ஏகிய
நேரில் சென்று பார்க்கவில்லை. நம்முடைய திருலோக சஞ்சாரியான நாரதன் தான் என்னிடம் தெரிவித்தான். தந்தை யாகம் செய்கின்றார் என்று நாரதன் தான் தெரிவித்தான். தந்தையாகப்பட்டவர் பெருத்த யாகத்தை செய்கின்றார் கலக நாரதன் கூறினான் என்று உரைக்கிறீர்களே, அந்த கலக நாரதனை இந்த உலகத்தில் உள்ள ஒருவராகிலும் அவன் நல்லவன் என்று ஒப்புக்கொள்வார்களா? ஏங்க அவனுக்கு கலகம் செய்யறதுதாங்க வேலை. அவர் ஏன் அப்பேற்பட்ட யாகத்தை செய்ய போறாரு? அப்படி இல்ல பார்வதா. எப்படி என்றால் வேற முறையாச்சுன்னா தமாஸ் சொல்லியிருப்பான். அவன் பேச்ச கேட்டு வந்து நீ சொல்ற பத்தியா நான் ஏன்னா கூட்டு வந்து சொல்றப்ப அது எப்படின்னா எப்பேற்பட்டவன் தெரியுமா? பார்வதா, அவன் என்ன லோகமும் சுற்றுவானே, அவனுக்கு உலகில் ஒருவர் இல்லைத்தானே. எந்த லோகமும் சுற்றுவானே, அவனுக்கு உலகில் ஒருவர் இல்லைத்தானே. அந்த